எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து சிஎம் சாருன்னு நினச்சிடாதீங்க. நான் தான் விபி ராக்கர்ஸ். நேற்று அர்ஜுன் அண்ணனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒருமையில் டா போட்டு பேசிட்டேன். அர்ஜுன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் கண்டபடி திட்டிங்க. சனாதனம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அர்ஜுன் அண்ணனை டா போட்டு பேசியிருக்கக்கூடாது. அவரும் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுகிறேங்கும்போது என்ன ஜாதி, சனாதன முறைப்படி அந்த ஜாதி எந்த படிநிலையில் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தாருன்னா அந்த ஜாதியை மரியாதை கொடுத்து கூப்பிடணுமா இல்லை டா போட்டு கூப்பிடணுமான்னு எனக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அவரும் ஜாதியை சொல்லவே இல்லை. வர்ணாசிரம முறைப்படி அவர் எந்த வரிசையில் இருக்காருன்னு தெரிஞ்சாதானே நம்ம மரியாதை கொடுக்குறதா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். வர்ணாசிரம முறைப்படி கீழ் ஜாதிக்காரனை மரியாதை கொடுத்து கூப்பிடுறதே தப்பு. அதே தண்டனைக்குரிய குற்றம் வர்ணாசிரம முறைப்படி. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு வரைமுறை இருக்குது, ஒவ்வொரு சட்டம் இருக்குது. இந்த படிநிலையில் இருக்கிறவன் இந்த தப்பு பண்ணனா இந்த தண்டனை அப்படின்னு படிக்கு தகுந்த மாதிரி சட்டமும் இருக்குது. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தப்பு என் மேலே இல்லை. இந்த சனாதனத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்ன இந்த சங்கி அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அவன் பண்ண தப்பு. அவன் சொல்லியிருக்கணும் ஆரம்பத்திலேயே, நான் இந்த ஜாதியில் பிறந்ததை பெருமையாக நினைக்கிறேன். என்னுடைய ஜாதி படிநிலை வர்ணாசிரம தர்மப்படி இத்தனாவது படியில் இருக்குது, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் அந்த ஜாதிக்கு அந்த வர்ணாசிரம முறைப்படி எந்த படிநிலையில் இருக்கோ அப்படியோ அந்த படிநிலைக்கு தகுந்த மாதிரி நான் மரியாதை கொடுத்துருப்பேன். அவர் ஏன் அதெல்லாம் மறைக்கணும்? சனாதனத்தை ஆதரிக்கிற சங்கி தானே, அப்போ ஏன் அதெல்லாம் மறைக்கணும்? அதெல்லாம் ஓப்பனாக சொல்லலாம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து நீ தமிழில் பேசுகிற, சனாதனத்துக்கு ஆதரவாக நீ பேசுகிற அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? நான் இந்த சாதியில் இருக்கிறத பெருமையாக நினைக்கிறேன், நான் வர்ணாசிரம முறைப்படி இந்த படியில் நிற்கிறேன், இது எனக்கு பெருமை தான், எனக்கு கீழே இருக்கிறவங்கலாம் இந்த நிலமை, எனக்கு மேலே இருக்கிறவங்க இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு அதையெல்லாம் சொல்லியிருக்கணும். நீ அதெல்லாம் சொல்லியிருக்கணும்டா சங்கி. நீ சொல்லாம விட்டது உன் தப்பு. இப்போ எல்லாம் உன் ரசிகனெல்லாம் என்ன திட்டுறானுவ, கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறானுங்க, ஓத்தாங்க அம்மாடு கண்டபடி திட்டுறானுங்கடா, கெட்ட வார்த்தையில் எழுதுறானுங்கடா. இதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கடா. அந்த கமெண்ட்டை படித்தே சனாதனம்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ரசிகனுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தேசப்பற்று உடையவர், நிறைய நாட்டை பாதுகாக்கிற மாதிரியே தான் படம் எடுப்பார், அவர் வந்து தேசப்பற்று உடையவர் அப்படின்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க. தேசப்பற்று உடைய நீ எதுக்குடா அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்தின? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்தியாவில் சாதி இருக்குது, அது ஒழிக்கப்படணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? அந்த சாதியை ஒழிக்க இந்த வழிமுறையை கையாளணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லியும் அடங்கலை. அதுக்கப்புறம் அப்பப்போ சட்டத்தை திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சனாதனம் சரியானது அப்படின்னா எதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதுகிறாங்க? 1950 அப்போ இந்த அரசியலமைப்பு கட்டுரையில் என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒழிஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1955 இதை ஒரு குற்றமாக அறிவிக்கிறாங்க. 2000 வருஷமாக இருக்கிற அந்த இந்தியாவில் 1955 தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது ஒரு குற்றம்னு. அதுவே ரொம்ப லேட்டு தான், இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்களே. அதுக்கப்புறம் 1976 பிசிஆர் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்லுது, அது குற்றம்னு சொன்னால் போதாது, அதுக்கு தண்டனையை உறுதி பண்ணணும். இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை இருக்குது அப்படின்னு அந்த பிசிஆர் ஆக்டில் தண்டனையை எப்படி கொடுக்கறதுன்னு அதையே வரையறுக்கிறாங்க. அதுவும் போதாது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1989 எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி மறுபடியும் எஸ்சி எஸ்டி ஆக்டுன்னு மறுபடியும் கொஞ்சம் மாற்றி கொண்டு வராங்க. அப்புறம் பாருங்கள், மறுபடியும் 2015 18 எஸ்சி எஸ்டி சட்டத்தை மறுபடியும் திருத்துறாங்க. பாதுகாப்பு மற்றும் தண்டனைகளை வலுப்படுத்துதல், தண்டனைகளை இன்னும் வலுப்படுத்துகிறாங்க. எவ்வளோ பண்ணியும் இந்த ஜாதியை ஒழிக்க முடியலையே, சரி தண்டனையை கொஞ்சம் கடுமையாக்கும் அப்படின்னு 2015 2018 ஒரு சட்டத்தை மறுபடியும் திருத்தி எழுதுகிறாங்க. இப்படியே எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அன்னைக்கே இங்கே ஜாதி இருக்குது, இந்த ஜாதி ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதும் அந்த முத எழுதின அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேயே இடம்பெற்றிருக்கு. அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையே எழுத சொல்லி அவர் கையில் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் 2018 வரைக்கும் சட்டத்தை திருத்தி எழுதியிருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது, இதையெல்லாம் பற்றி நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. நான் ஒரு இந்திய குடிமகன், எனக்குன்னு கடமைகளை இந்த அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்துருக்கு. அதில் முக்கிய தலையாய கடமை என்ன சொல்லுது தெரியுமா?
51 உட்பிரிவு ஹச் என்ன சொல்லுது? ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் ஆய்வு சீர்திருத்த உணர்வை வளர்த்தல் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் 51 உட்பிரிவு ஹச் என்ன சொல்லுது? அர்ஜுன் மாதிரியான தற்குறி சங்கிகளுக்கும் அரகொர சங்கிகளுக்கும் பாடம் எடுன்னு சட்டம் எனக்கு சொல்லியிருக்கு. அந்த கடமையை தான் நான் செய்கிறேன். நாளைக்கு இந்த நடிகன் ஏடிவிகே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். இதே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கூட வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இந்த நாட்டுக்கே பிரதமராக கூட வரலாம். இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். இந்த விபி ராக்கர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி நான் இப்படியெல்லாம் பேசுவேனா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணால் தானே தெரியும். நான் இனிமேல் இந்த மாதிரி அர்ஜுன சங்கினோ சனாதனவாதினோ திட்ட மாட்டேன். ஒருமையிலையும் பேச மாட்டேன். இது சனாதனத்து மேலே சத்தியம்.